ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்திலம் சேனல். நித்திலம் சேனலில் இன்னைக்கு மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். மசாலா ஊதுறாமல் நல்ல கலர்ஃபுல்லாக, நல்ல வாசனையாக, நல்ல டேஸ்ட்டாக மீன் வறுவல் எப்படி செய்யணுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு நான் 1/2 கிலோ விலை மீன் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன். மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுட்ரு, 1 ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. அடுத்து லெமன், 1/2 லெமன் சேர்த்துக்கிறேன். லெமனுக்கு பதிலாக புளித்தண்ணியோடு சேர்த்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் ஆயில் மறக்காமல் சேர்த்துக்கிறேங்க. இந்த ஆயில் சேர்க்கும்போது தான் அந்த மசாலா உதிராமல் மீனோட ஒட்டி நல்லா மொறு மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக ரெடி பண்ணிவிட்டு மீன் மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுருங்க. அப்போ தான் அந்த மீனுக்குள்ள அந்த மசாலா உப்பு எல்லாமே சேர்ந்து வறுக்கும்போது ஒட்டாமல் நல்லா வரும். இந்த மாதிரி மசாலாவை எல்லா மீன்லேயும் அப்ளை பண்ணி ஒரு 15 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ நல்லா ஊறிருக்கு. இதை ஆயிலில் பொரிச்சுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெடி பண்ணின மீனை சேர்த்துக்கிறங்க. சேர்த்ததும் திருப்பி விடாதீங்க. நல்ல சலசலப்பு குறைஞ்சி ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க. அப்போ தான் அதோட ஸ்கின்னு உரியாமல் அந்த மசாலாவும் போகாமல் இருக்கும். பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துருச்சு, அடுத்த பக்கம் வேகும்போது நல்ல சலசலப்போடு இருக்குது. இந்த டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறங்க. நல்ல வாசனையாக இருக்கும். சேர்த்து எல்லா பக்கமும் திருப்பி விட்டு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். கமகமனு வாசனையான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. என்னோடய வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுங்க. நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.